கடவுளை பற்றி அறிந்து கொள்ள பள்ளிக்கு செல்லாத, அதிக கல்வி அறிவு இல்லாத காலணிகள் விற்கத் தொடங்கிய ஒரு மனிதர். பின்னர் 1/2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இயேசுவை விசுவாசிக்க உதவியதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இந்த கதை நிஜமானது. இது கடவுளை முழுமையாக நம்பிய ஒரு சாதாரண மனிதரான டுவைட் மூடியை பற்றியது. அவர் பிரசங்கம் செய்ய ஆடம்பரமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை, மேலும் அவர் புகழ் பெறவும் முயற்சிக்கவில்லை. ஆனால் அவர் எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டம் செவி கொடுத்தது, மேலும் பலர் இயேசுவை பின்பற்ற தேர்ந்தெடுத்தனர். அவரால் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன. இன்று செல்வம், புகழ் அல்லது ஆடம்பரமான பிரசங்கம் எதுவும் தேவையில்லாமல் உறுதியான விசுவாசத்தை மட்டுமே கொண்டு பலருக்கு உத்வேகம் அளித்த ஒரு மனிதரை நீங்கள் சந்திப்பீர்கள். ஒருவேளை இந்த கதையின் முடிவில் கடவுள் மூடி மூலம் அதை செய்தார் என்றால், என் மூலம் அவர் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். உண்மையிலேயே ஊக்கமளிக்கும் ஒரு விசுவாச கதையை கேட்க இறுதி வரை காத்திருங்கள். டுவைட் டி.எல். மூடி 1837 இல் மாசசூசெட்ஸில் உள்ள நார்ஃபீல்ட் என்ற ஒரு சிறிய நகரத்தில் பிறந்தார். அவரது குடும்பம் ஏழ்மையானது. அவரது தந்தை ஒரு கொத்தனார் மற்றும் அதிகமாக மது அருந்துபவர். டுவைட்டுக்கு 4 வயதாக இருந்தபோது அவரது தந்தை திடீரென இறந்துவிட்டார். மேலும் அவரது தாய் 9 குழந்தைகளை வளர்க்க வேண்டியிருந்தது. அவர்கள் நிறைய கடன் பட்டிருந்தார்கள். மேலும் கடன்களை அடைக்க முடியாததால் தங்கள் தளபாடங்களையும் இழந்தார்கள். அவருடைய அம்மா பெட்சி டி.எல். மூடி மிகவும் வலிமையானவராக இருந்தார். ஆனால் டுவைட்டின் குழந்தை பருவம் கடினமாக இருந்தது. அவர்களிடம் அதிக பணம் இல்லை, மேலும் அவன் பள்ளிக்கு அதிகம் செல்லவில்லை. இந்த மெலிந்த சிறுவன் வளர்ந்து வரலாற்றின் மிகச்சிறந்த போதகர்களில் ஒருவனாக ஆவான் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் கடவுள் டுவைட்டின் இதயத்தில் ஒரு சிறப்பான ஒன்றை கண்டார். ஒரு நாள் இரவு அவருடைய அம்மா பிள்ளைகளிடம், நம்மிடம் அதிகம் இல்லை, ஆனால் நம்மிடம் ஆண்டவர் இருக்கிறார், அதுவே போதும் என்று கூறினார். டுவைட் அந்த வார்த்தைகளை ஒருபோதும் மறக்கவில்லை. போராட்டங்கள் நிறைந்த ஆனால் நம்பிக்கையும் கொண்ட அந்த எளிய கடினமான வீட்டில்தான் கடவுள் மீதான டுவைட்டின் அன்பு வளரத் தொடங்கியது. அவன் உயரமாக வளர்ந்தான், மேலும் தன் வாழ்க்கையை மாற்றவும் விரும்பினான். அவனுக்கு 17 வயதாக இருந்தபோது வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தான். அவன் பணம் சம்பாதித்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ விரும்பினான். ஒரு சிறிய பையுடனும் பெரிய கனவுகளுடனும் அவன் பாஸ்டனுக்கு சென்றான். அவனுக்கு அப்போது தெரியாது, ஆனால் அவன் தன் வாழ்க்கையை என்றென்றைக்குமாக மாற்றப் போகும் ஒருவரை சந்திக்கவிருந்தான். டுவைட்டுக்கு தன் மாமாவின் காலணி கடையில் வேலை கிடைத்தது. ஆனால் அதில் ஒரு நிபந்தனை இருந்தது. அந்த வேலை வேண்டும் என்றால் அவன் தன் மாமாவுடன் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். டுவைட் அதற்கு சம்மதித்தான். அவர் நம்பவில்லை என்பதற்காக அல்ல, மாறாக அவர் நம்பியே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது. எட்வர்ட் கிம்மல் என்ற மனிதரை சந்திக்கும் வரை திருச்சபை அவருக்கு ஒரு சிறப்பான விஷயமாக தோன்றவில்லை. கிம்மல் ஒரு எளிமையான, அமைதியான மற்றும் அன்பான ஞாயிற்றுக்கிழமை பள்ளி ஆசிரியர். ஆனால் அவர் இயேசுவை மிகவும் நேசித்தார். சிறுவன் டி.எல். மூடி வகுப்பில் கவனம் செலுத்தவில்லை என்பதை அவர் கவனித்தார். ஆனால் அவர் வேறு ஒன்றையும் கவனித்தார். இயேசு அவனை நேசிக்கிறார் என்பதை அந்த சிறுவன் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஒரு நாள் கிம்மல் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். அவர் டுவைட்டிடம் பேச தயாராக ஒரு காலணி கடைக்கு சென்றார். அலமாரிகளில் இருந்த காலணிகளுக்கு மத்தியில் டி.எல். மூடி நின்று கொண்டிருந்தான். படபடக்கும் இதயத்துடன் கிம்மல் உள்ளே சென்று அவனிடம் சென்றார். அவர் டுவைட்டின் தோளில் கை வைத்து உறுதியான ஆனால் அக்கறையான குரலில், டுவைட், இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் உனக்காக மரித்தார், மேலும் அவர் உன் இதயத்தை விரும்புகிறார் என்றார். அந்த வார்த்தைகள் டுவைட்டை மிகவும் பாதித்தன. பின்னர் அவன், அன்று நான் என் இதயத்தை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்தேன், அதன் பிறகு நான் ஒருபோதும் முன்போல் இருந்ததில்லை என்று கூறினான். அது 1855ஆம் ஆண்டு. டுவைட்டுக்கு அப்போது 18 வயது. அவருக்குள் எந்த சிறப்பு பயிற்சியோ அனுபவமோ இல்லாமல் உள்ளுக்குள் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவருக்குள் ஒரு புதிய தீ பற்றி கொண்டிருந்தது. அவருக்கு பிரசங்கம் செய்ய தெரியாது, ஆனால் இயேசுவை அறியாத மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்படித்தான் அவர் கடவுளுக்காக ஒரு பேரார்வமுள்ள தூதராக மாறத் தொடங்கினார். அவருடைய இதயம் எளிமையானதாகவும்
அன்பு நிறைந்ததாகவும் முற்றிலும் அர்ப்பணிப்புடனும் இருந்தது. அவர் ஒரு கிறிஸ்தவரான பிறகு விசுவாசம் என்பது உள்ளுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்றல்ல என்பதை ட்வைட் டி.எல். மூடி கற்றுக்கொண்டார். அது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் சிகாகோவுக்கு குடிபெயர்ந்தார். தொழிற்சாலைகள் மற்றும் வணிகத்தால் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த அந்த நகரம் ஏழைகள், குற்றவாளிகள் மற்றும் கடவுளை அறியாத மக்களால் நிறைந்திருந்தது. அங்கே டி.எல். மூடி தெருக்களில் குழந்தைகளை கண்டார். அவர்கள் வெறுங்காலுடன், அழுக்காக, பசியுடன், நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தனர். இந்த குழந்தைகளில் பலருக்கு குடும்பமோ பள்ளியோ இல்லை. மேலும் கடவுள் தங்களை நேசிக்கிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. கருணையால் உந்தப்பட்டு அவர் ஒரு சிறிய யோசனையுடன் தொடங்கினார். அவர் ஒரு தற்காலிக இடத்தை வாடகைக்கு எடுத்து சில நாற்காலிகளை பெற்று வேதாகம கதைகளை கேட்க குழந்தைகளை அழைக்க வெளியே சென்றார். பல குழந்தைகள் மகிழ்ச்சியாகவோ அல்லது கேக்கிற்காகவோ வந்தனர். ஒவ்வொரு வாரமும் டி.எல். மூடி தவறுகள் செய்தாலும் அல்லது அவருடைய நகைச்சுவைகளுக்கு யாரும் சிரிக்காவிட்டாலும் ஒரு பெரிய இதயத்துடன் பிரசங்கம் செய்தார். அவர் அவர்களுடைய ஆத்துமாக்களை நேசித்ததால் அதை செய்தார். விரைவில் அந்த சிறிய ஞாயிறு பள்ளி நூற்றுக்கணக்கான குழந்தைகளுடன் ஒரு பெரிய பள்ளியாக மாறியது. மேலும் பல ஆண்களும் பெண்களும் வரத் தொடங்கினர். நகரத்தின் முக்கிய பிரமுகர்கள் கூட வந்தனர். ஆடம்பரமான பட்டம் இல்லாத ஆனால் நம்பிக்கை நிறைந்திருந்த இந்த இளைஞன் என்ன செய்கிறான் என்பதை அவர்கள் பார்க்க விரும்பினர். அவருடைய வழி எளிமையானதாகவும் உண்மையானதாகவும் பெரும்பாலும் அவர் செல்லும் வழியிலேயே உருவாக்கப்பட்டதாகவும் இருந்தது. டுவைட் டி.எல். மூடி தனது வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிந்தார், மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வது. அவர் அதை புகழுக்காகவோ அல்லது பாராட்டுக்காகவோ செய்யவில்லை, மாறாக தேவனுடைய அன்பு அவரை மாற்றியிருந்ததால் செய்தார். மற்றவர்கள் துன்பப்படுவதை கண்டபோது அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. டி.எல். மூடி சிகாகோவின் சேற்று தெருக்களில் மறக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் உடைந்த இதயங்களுக்கும் மத்தியில் பிறந்தார். அவர் தேவனுடைய அன்பை உலகம் முழுவதும் பரப்ப விரும்பினார். டி.எல். மூடியின் பணி வளர வளர சிலர் அவரை விமர்சித்தனர். அவர் பிரசங்கம் செய்ய முயற்சிக்கும் ஒரு காலனி விற்பனையாளர் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்காக அவர் பள்ளிக்கு செல்லவில்லை என்றும் சொன்னார்கள். அவருடைய இலக்கணம் சரியாக இருக்கவில்லை. மேலும் சில தலைவர்கள் அவர் மிகவும் கடுமையாக பேசுவதாக நினைத்தார்கள். வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க கூட தெரியாத இவரால் எப்படி நற்செய்தியை பிரசங்கிக்க முடியும் என்று அவர்கள் வியந்தனர். ஆனால் டி.எல். மூடி பயப்படவில்லை. மக்கள் அல்ல, கடவுளே தன்னை அழைத்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரு ஆசிரியர் அல்லது அறிஞரை போல பேசுவதற்கு பதிலாக டி.எல். மூடி எளிமையாகவும் தன் இதயத்திலிருந்தும் பேசினார். பணக்காரர், ஏழை என்ற பாகுபாடின்றி அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய கதைகளையும் எளிமையான வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தினார். அதனால் தான் அவர் மிகவும் வெற்றிகரமானவராக இருந்தார். 5 வயது குழந்தை புரிந்து கொள்ளும் விதத்தில் நற்செய்தியை பிரசங்கியுங்கள் என்று அவர் எப்போதும் கூறுவார். அது பலனளித்தது. குற்ற உணர்ச்சி கொண்ட ஆண்கள் அழுதனர். பெண்கள் தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தனர். குழந்தைகள் அமைதியாக கேட்டனர். வார்த்தைகள் இதயங்களை மாற்றவில்லை, அது டி.எல். மூடியின் மூலம் செயல்பட்ட கடவுளின் ஆவியே. ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தின் போது டி.எல். மூடி என்றென்றும் புகழ்பெற்ற ஒரு சொற்றொடரை கூறினார். தன்னை முழுமையாக தேவனிடம் அர்ப்பணிக்கும் ஒருவருக்கு அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை உலகம் அதுவரை கண்டிருக்கவில்லை. அப்போது அவர், தேவனுடைய கிருபையால் நான் அந்த நபராக இருக்க விரும்புகிறேன் என்றார். அது வெறும் ஒரு இனிமையான சொற்றொடர் அல்ல, அதுதான் அவரை தொடர்ந்து இயங்க வைத்தது. தனக்கு வரம்புகள் உண்டு என்பதை டி.எல். மூடி அறிந்திருந்தார். ஆனால் அதிக திறமையுள்ளவர்களை தேவன் தேடுவதில்லை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். மனமுவந்து இருப்பவர்களையே தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனமுவந்து இருக்கும் தன்மையும் எல்லாவற்றையும் தேவனிடம் ஒப்புக் கொடுக்கும் குணமுமே டுவைட் டி.எல். மூடியை வரலாற்றின் மிகச்சிறந்த சுவிசேஷகர்களில் ஒருவராக மாற்றியது. அவர் திறமையானவர் என்பதால் அல்ல, மாறாக அவர் சேவை செய்ய தயாராக இருந்ததால். 1873 அமெரிக்காவில் வெறும் வேலை செய்வதை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்று தேவன் தன்னை விரும்புவதாக டுவைட் டி.எல். மூடி உணர்ந்தார். பாடகரும் இசைக்கலைஞருமான தனது நண்பர் ஐரா செனியுடன் அவர் இங்கிலாந்துக்கு சென்றார். என்ன நடக்கும் என்று டி.எல். மூடிக்கு துல்லியமாக தெரியவில்லை. அவர் ஒரு வேடிக்கையான உச்சரிப்புடனும்
ஆடம்பரமான கல்வி எதுவும் இல்லாமலும் இருந்த ஒரு சாதாரண அமெரிக்கர். அவருடைய வெளிப்படையான பேச்சு பிரிட்டிஷ் மக்களின் இதயங்களை உண்மையில் மாற்றாது என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் டி.எல். மூடி தன்னை நம்பிச் செல்லவில்லை. அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நம்பிக்கை வைத்தார். லண்டனில் நடந்த முதல் கூட்டங்களிலிருந்தே விசித்திரமான காரியங்கள் நடக்கத் தொடங்கின. மக்கள் மகிழ்ச்சியுடன் வந்து அழுது கொண்டே சென்றனர். டி.எல். மூடியின் வார்த்தைகள் வழக்கமான தேவாலய பிரசங்கங்களைப் போலல்லாமல் மக்களின் உள்ளத்தில் ஆழமான ஒன்றை உணர வைத்தன. அவர்கள் கடவுளின் அன்பை மிகவும் தெளிவாக உணர்ந்தனர். ஐரா செனி பாடியபோது எல்லாம் வித்தியாசமாக உணரப்பட்டது. அவருடைய இசை அழகாகவும் கடவுளின் பிரசன்னம் நிறைந்ததாகவும் இருந்தது. அவர் ஒரு சிறிய ஆர்கனை வாசித்து பல இதயங்களை தொட்ட 90 போன்ற பாடல்களை பாடினார். டி.எல். மூடியின் செய்திகளுக்கு மக்களை தயார்படுத்த அந்த இசை உதவியதாக சிலர் கூறினர். இதன் காரணமாக லண்டன், எடின்பர்க் மற்றும் பெல்ஃபாஸ்ட் போன்ற நகரங்களில் இயேசுவை பற்றி கேட்க ஏராளமான மக்கள் வந்தனர். முழு தேவாலயங்களும் புதுப்பிக்கப்பட்டன. குருக்கள் மீண்டும் உயிர்ப்புடன் உணரத் தொடங்கினர். இளைஞர்கள் இயேசுவை பின்பற்றவும் தங்கள் பழைய வாழ்க்கையை விட்டுவிடவும் தீர்மானித்தனர். டி.எல். மூடியின் பெயர் கிரேட் பிரிட்டன் முழுவதும் பரவியது. செய்தித்தாள்கள் கூட்டங்கள், பாடல்கள், அழுகை மற்றும் இயேசுவை பின்பற்ற தேர்ந்தெடுத்த பலரை பற்றி பேசின. ஒரு குறுகிய பயணமாக இருக்க வேண்டியது 1873 முதல் 1875 வரை கடவுளின் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நீடித்த ஒரு சிறப்பு பணியாக மாறியது. டி.எல். மூடி அமெரிக்காவுக்கு திரும்பிய போது அவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு சுவிசேஷகர் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பேரார்வத்துடன் பிரசங்கம் செய்து ஒரு பெரிய ஆன்மீக எழுச்சியை தொடங்க உதவியவர் என்று அவரை அறிந்திருந்தனர். கிரேட் பிரிட்டனில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தனது செய்தியை பரப்பிய பிறகு டி.எல். மூடி 1875 இல் அமெரிக்காவுக்கு திரும்பினார். ஆனால் எல்லாம் மாறிவிட்டிருந்தது. இப்போது அவர் பேசும் போதெல்லாம் கேட்க பெரிய கூட்டங்கள் வந்தன. அவரது பணி கடல் கடந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் அமெரிக்கர்கள் எழுச்சிக்காக ஆவலாக இருந்தனர். அவர் நியூயார்க், பாஸ்டன், பிலடெல்பியா மற்றும் சிகாகோ போன்ற பெரிய நகரங்களில் பிரசங்கிக்க தொடங்கினார். ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. அவரை கேட்க விரும்பிய மக்கள் அனைவருக்கும் தேவாலய கட்டிடங்கள் மிகவும் சிறியதாக இருந்தன. எனவே டி.எல். மூடி பெரிய அரங்குகள், திரையரங்குகள் மற்றும் கேட்போர் கூடங்களை பயன்படுத்த தொடங்கினார். இது பெரிய எழுச்சி கூட்டங்கள் என்ற கருத்தை தொடங்க உதவியது. உதாரணமாக, நியூயார்க் நகரில் 6000 பேர் அமரக்கூடிய ஹிப்போட்ரோம் விரைவில் போதுமானதாக இல்லை. பாஸ்டனில் அவர்கள் பிரம்மாண்டமான மெக்கானிக்கல் ஹாலை பயன்படுத்தினர். பிலடெல்பியாவில் வாரக்கணக்கில் தினமும் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்தனர். டி.எல். மூடி அதே உற்சாகத்துடனும் பேரார்வத்துடனும் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை பிரசங்கம் செய்தார். அவருக்கு அருகில் சக்தி வாய்ந்த பாடல்களை பாடிய ஐரா செனியும் இதயங்களை தொட்டார். இசையின் போது பலர் கண்ணீர் சிந்தினர். டி.எல். மூடி பேசுவதற்கு முன்பே நம்பிக்கையும் மனமுறிவும் நிறைந்த ஒரு உணர்வு காற்றில் பரவியிருந்தது. இந்த உணர்வுகள் வெறும் வார்த்தைகளாக இருக்கவில்லை, அவை நூற்றுக்கணக்கான, சில சமயங்களில் ஆயிரக்கணக்கான மக்களை இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்க வழிவகுத்தன. ஆண்கள் மது அருந்துவதை நிறுத்தினர், குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டன. மேலும் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு உதவுவதற்காக அர்ப்பணித்தனர். இந்த எழுப்புதல் காட்டுத்தீ போல வேகமாக பரவியது. மதச்சார்பற்ற செய்தித்தாள்கள் கூட அங்கு நடந்தவற்றை பற்றி பிரமிப்புடன் எழுதின. மாற்றப்பட்ட வாழ்க்கைகள் மற்றும் இந்த எழுப்புதல்களின் பெரிய சமூக விளைவுகள் பற்றி அவை பேசின. இது வெறும் ஒரு மத நிகழ்வு மட்டுமல்ல, இது எல்லா இடங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஆன்மீக மாற்றமாகும். டி.எல். மூடி ஒருபோதும் பணம் கேட்டதில்லை. அவர் எப்போதும் நல்ல காரியங்கள் நடந்தால் அது கடவுளால் தான், நான் ஒரு உதவியாளர் மட்டுமே என்று கூறுவார். அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரங்களில் காலணிகள் விற்று கொண்டிருந்த ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நம்பிய ஒரு மனிதர் நாட்டிலேயே மிகவும் விரும்பப்பட்ட மற்றும் செவிமடுக்கப்பட்ட குரல்களில் ஒன்றாக ஆனார். புகழ், பெரும் கூட்டங்கள், உலக பயணங்கள் என இருந்த போதிலும் டுவைட் டி.எல். மூடி எளிமையாகவும் நட்பாகவும் ஆழ்ந்த அக்கறையுடனும் இருந்தார். டி.
எல் மூடி எளிமையாகவும் நட்பாகவும் ஆழ்ந்த அக்கறையுடனும் இருந்தார். அவர் 1862 இல் எம்மா ரால் என்பவரை மணந்தார். எம்மா நம்பிக்கையும் அமைதியான வலிமையும் ஆழ்ந்த பக்தியும் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தார். அவருடைய பணி டி.எல். மூடிக்கு ஆதரவளிப்பது மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கு உதவுவதாகவும் இருந்தது. அவள் வீட்டை கவனித்துக் கொள்ளவும் பிள்ளைகளை வளர்க்கவும் தன் கணவரின் வேலை காரணமாக வேறு பல வேலைகளையும் செய்யவும் உதவினாள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். டி.எல். மூடி தன்னால் முடிந்த போதெல்லாம் அவர்களை சென்று பார்த்தார். அவர் நிறைய பிரசங்கம் செய்த போதிலும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழவில்லை. அவர் ஒரு பெரிய சம்பளத்தை நிராகரித்து அந்த பணத்தை பள்ளிகளுக்கும் தேவாலயங்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் கொடுத்தார். அவருடைய ஆடைகள் எளிமையானவை, அவர் பணிவானவர், மேலும் அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவதை பற்றியே சிந்தித்தார். டி.எல். மூடி கடவுளுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். பிரசங்கம் செய்வதற்கு முன்பு அவர் அடிக்கடி முழங்காலிட்டு ஜெபித்து வழிகாட்டுதலை கேட்பார். அவர் தன்னை அழகாக காட்டிக்கொள்வதற்காக ஜெபிக்கவில்லை, தனக்கு கடவுளின் உதவி தேவைப்பட்டதால் ஜெபித்தார். அவர் தனது பைபிளை எல்லா இடங்களிலும் எடுத்துச் சென்று கவனமாக வாசித்தார். உண்மையான வல்லமை கடவுளின் வார்த்தையிலிருந்தும் ஜெபத்திலிருந்தும் வருகிறது என்று அவர் நம்பினார். மக்கள் தாங்கள் நம்புவதாக சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும் என்றும் டி.எல். மூடி நம்பினார். அவர் அனைவரிடமும் அன்பாக இருந்தார். தன்னை மற்றவர்களை விட சிறந்தவர் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. பலருக்கு உதவிய பிறகும் சிகாகோவின் தெருக்களில் குழந்தைகளுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொண்ட அதே அன்பான மனிதராகவே அவர் இருந்தார் என்று அவருடைய நண்பர்கள் கூறினர். அவருடைய இதயம் கிறிஸ்துவின் மீதான அன்பால் நிறைந்திருந்ததால் அவர் புகழை பற்றி கவலைப்படவில்லை. அதுதான் அவரை விசேஷமானவராக ஆக்கியது. அவர் கடவுளை மிகவும் நேசித்த ஒரு சாதாரண மனிதர். பலர் அவர் சொல்வதை கேட்ட போதிலும், பெரிய எழுப்புதல்கள் நடந்த போதிலும் தான் என்றென்றும் இருக்கப் போவதில்லை என்பதை டி.எல். மூடி அறிந்திருந்தார். இயேசுவின் செய்தி ஒரே ஒரு நபரை மட்டும் சார்ந்திருக்க முடியாது. எனவே 1886 இல் அவர் சிகாகோவில் டி.எல். மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட் என்ற பெயரில் ஒரு பள்ளியை தொடங்கினார். அதன் நோக்கம் குறிப்பாக அதிக பணமோ முறையான கல்வியோ இல்லாதவர்களுக்கு பைபிளை பற்றி எளிமையான முறையில் கற்பிப்பதாக இருந்தது. இந்த பள்ளி சிறந்த ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக அல்ல, மாறாக கடவுளின் அறுவடை களத்தில் உழைப்பவர்களுக்கு உதவுவதற்காக இருந்தது. டி.எல். மூடி அடிக்கடி களமே உலகம் என்று கூறுவார். அதாவது கடவுளின் வார்த்தையை அறிந்த மற்றவர்களுக்கு உதவுவதில் அக்கறை கொண்ட மக்கள் நமக்கு தேவை. டி.எல். மூடி திறமையான பைபிள் ஆசிரியர்களை மட்டுமல்ல, பேரார்வமுள்ள பிரசங்கிகள், துணிச்சலான மிஷனரிகள் மற்றும் தங்கள் கால்களை தரையில் ஊன்றி கண்களை பரலோகத்தின் மீது வைத்திருக்கும் ஆசிரியர்களையும் பயிற்றுவிக்க விரும்பினார். அவருடைய பள்ளி அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் பிற இடங்களில் இயேசுவை பகிர்ந்து கொள்ள மக்களை அனுப்பும் ஓர் இடமாக மாறியது. டி.எல். மூடி மற்ற பள்ளிகள், அனாதை இல்லங்கள் மற்றும் பயிற்சி மையங்களை தொடங்கவும் உதவினார். மற்ற சுவிசேஷகர்கள் கற்று வளர உதவுவதற்காக அவர் கூட்டங்களை நடத்தினார் மற்றும் பொருட்களை அச்சிட்டார். அவர் புகழ் பெறுவதற்காக மட்டுமல்லாமல் இயேசுவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பலரை உருவாக்குவதே அவருடைய நோக்கமாக இருந்தது. அவர் இறந்து பல தசாப்தங்களுக்கு பிறகு பில்லி கிரஹாம் போன்ற பிரபலங்கள் டி.எல். மூடியின் செல்வாக்கு தங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க உதவியதாக கூறினர். மற்றவர்கள் இன்னும் அதிகமாக செய்ய உதவ வேண்டும் என்ற டி.எல். மூடியின் கனவிலிருந்துதான் உலகை மாற்றிய பல பள்ளிகள், மிஷன்கள் மற்றும் ஊழியங்கள் தோன்றின. அவருடைய குரலாலோ அல்லது புகழாலோ அல்ல, மாறாக இயேசுவை பற்றி பேசவும் அவருக்கு சேவை செய்யவும் அவர் மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்ததால் அவருடைய மரபு இன்றும் நிலைத்திருக்கிறது. இன்னும் அதிகமான மக்களுக்கு போதிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கூறும் 2 தீமோத்தேயு 2:2 இல் உள்ள கருத்தை அவர் பின்பற்றினார். டி.எல். மூடி இவை அனைத்தையும் விசுவாசம், பேரார்வம் மற்றும் நித்தியத்தை பற்றிய ஒரு பெரிய பார்வையுடன் செய்தார். பெரிய கூட்டங்களை நடத்துவதிலோ அல்லது எண்ணிக்கைகளை சேகரிப்பதிலோ அவருக்கு ஆர்வம் இருக்கவில்லை. ஆனாலும் டி.எல். மூடியின் பிரசங்கங்கள் மற்றும் பிரச்சாரங்களின் காரணமாக 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தனர் என்று வரலாறு கூறுகிறது. இது வானொலிகள், இணையம் அல்லது சமூக ஊடகங்கள் இல்லாத காலம்.
அவருடைய குரல், ஒரு வேதாகமம் மற்றும் கடவுளின் பரிசுத்த ஆவி மட்டுமே இருந்தன. மக்களின் எண்ணிக்கையை விட அவர்கள் இயேசுவை எவ்வளவு ஆழமாக நம்பினார்கள் என்பதே மிக முக்கியமாக இருந்தது. அந்த புதிய விசுவாசிகளில் பலர் தலைவர்களாகவும் மிஷனரிகளாகவும் போதகர்களாகவும் ஆனார்கள். முழு குடும்பங்களும் இரட்சிக்கப்பட்டன, நகரங்கள் புத்துயிர் பெற்றன, மேலும் டி.எல். மூடி சென்ற இடமெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. ஆனால் டி.எல். மூடி ஒருபோதும் தனக்காக புகழையோ மகிமையையோ தேடவில்லை. தன் வாழ்வின் இறுதி காலத்தில் உடல் பலவீனமாக இருந்தாலும் விசுவாசம் நிறைந்தவராக அவர் ஒரு இதய நோயுடன் போராடினார். டிசம்பர் 1899 இல் அவருக்கு 62 வயதாக இருந்தபோது தான் பரலோகத்திற்கு மிக அருகில் இருப்பதை உணர்ந்து தன் குடும்பத்தினரிடம், நான் விரைவில் வீடு திரும்புவேன் என்று கூறினார். அவர் பரலோகத்திற்கு செல்ல தயாராக இருந்தார். பரலோகம் திறக்கிறது. தேவன் என்னை அழைக்கிறார். இவை அவருடைய கடைசி வார்த்தைகளில் சில. இயேசுவை நேசித்து அவரை சந்திக்க தயாராக இருந்த ஒரு மனிதரிடமிருந்து வந்த சமாதானம், ஆறுதல் மற்றும் நம்பிக்கையின் வார்த்தைகள் இவை. அவர் டிசம்பர் 22, 1899 அன்று இறந்தார். பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் ஒரு கதையை விட்டு சென்றார். தேவனுக்கு நெருக்கமாக இருப்பது எப்படி, மற்றவர்களை கவனித்துக் கொள்வது எப்படி, அவரை எப்போதும் நம்புவது எப்படி என்பதை அவர் மக்களுக்கு காட்டியதால் அவருடைய பெயர் சிறப்பு வாய்ந்தது. இப்போதும் கூட உலகெங்கிலும் உள்ள பிரசங்கிகள், ஆசிரியர்கள் மற்றும் சாதாரண மக்கள் டுவைட் டி.எல். மூடியால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஏனென்றால் தேவன் அதிக திறமையோ அல்லது சிறந்த திறன்களோ உள்ளவர்களை தேடுவதில்லை என்பதை அவர் காட்டினார். தேவன் தன்னிடம் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட இருதயங்களையே விரும்புகிறார். டுவைட் டி.எல். மூடி பிரபலமானவராகவோ அல்லது உயர்கல்வி கற்றவராகவோ இருக்கவில்லை. ஆனால் அவர் இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்பை பயன்படுத்தி தேவன் 500 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு உதவினார். மேலும் அவரால் பலரின் வாழ்க்கை மாற்றப்பட்டுள்ளது. இப்போது இதை பற்றி சிந்தியுங்கள். தேவன் உங்கள் மூலமாக அதுபோன்ற ஒன்றை செய்ய விரும்பினால் என்ன செய்வது? இயேசுவை முழுமையாக நேசித்து நம்பும் ஒரு எளிய இருதயத்திலிருந்து அடுத்த பெரிய மாற்றம் தொடங்கினால் என்ன செய்வது? நீங்கள் பிரபலமானவராக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் இயேசுவுக்கு ஆம் என்று சொன்னால் மட்டும் போதும். அதுதான் டி.எல். மூடியின் வாழ்க்கையை சிறப்பாக்கியது. அது உங்கள் வாழ்க்கையையும் சிறப்பாக்கக்கூடும். தேவனை இன்னும் அதிகமாக தேடவும், வேதாகமத்தை வாசிக்கவும், வைராக்கியத்துடன் ஜெபிக்கவும், மகிழ்ச்சியுடன் கீழ்ப்படியவும், உங்களை விட மிக பெரிய ஒன்றிற்காக வாழவும் அவருடைய கதை உங்களை தூண்டட்டும். இந்த கதை உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவு செய்து இதை லைக் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவனை முழுமையாக நேசிக்கும் வாழ்க்கைகளின் மூலம் அவர் இன்னும் உலகை மாற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டும் கதைகள் இவை. அடுத்த முறை சந்திப்போம். தேவனுக்கான அன்பின் நெருப்பை பிரகாசமாக எரிய விடுங்கள்.